இதுக்கு முன்னாடி வந்த அந்த சி ஓட்டர்ஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த மார்ச் கடைசியில தான் அவங்களும் வெளியிட்டு இருந்தாங்க. அதுலயுமே பாத்தீங்கன்னா தாவேக்கா வந்து 18 முதல்வர் யார் அப்படிங்கறதுல வந்து 18% வந்து விஜய்க்கு சொல்லியிருந்தாங்க. ஆனா முதல் ஃபர்ஸ்ட் யாரு? முதல் ஸ்டாலின் ஃபர்ஸ்ட், இரண்டாவது விஜய், மூன்றாவது இடத்துல நம்ம பழனிசாமி அண்ணாமலை அடுத்தடுத்து வர்றாங்க. 10, 9 அப்படி வர்றாங்க. அது மார்ச் மாசம் சி ஓட்டர் சொன்னது. அதே சி ஓட்டர் பிப்ரவரி தொடக்கத்துல ஒரு கணிப்பு போட்டிருந்தாங்க. அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அதுல தாவேக்காவே வரல அந்த லிஸ்ட்ல. ஏன்னா நேஷனல் லெவல்ல இன்று நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் நடக்கிறதாக இருந்தால், வாக்களிப்பதாக இருந்தால் யாருக்கு அப்படின்னு கேட்டதுல திமுக அணி ஸ்வீப்பிங், எல்லா இடங்களையும் வாரி சுருட்டுறது மட்டும் இல்லாம போன தேர்தலில் வாங்கினது 24 வாங்கினதை விட அதிகமான வாக்குகள் பெறுது. அதே மாதிரி சிஎம் கேண்டிடேட்னு எடுத்துக்கிட்டோம்னா 24 பிப்ரவரியில் அவருக்கு இருந்த ஆதரவு, அதையும் 25 பிப்ரவரியில அந்த ஆதரவையும் பார்க்கும்போது பயங்கரமான வளர்ச்சி. 36ல இருந்து 57 வரைக்கும் போயிடுது. அந்த வளர்ச்சி அந்த ஓராண்டுக்குள்ள இவருடைய பாப்புலாரிட்டி அவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எங்க மார்ச் மாசம் அவங்க சொல்ற ரிசல்ட், அப்புறம் பிப்ரவரியில அவங்க சொல்ற ரிசல்ட், அதே சி ஓட்டர்ஸ். இதை பத்தி இதை சி ஓட்டர்ஸுடைய பிப்ரவரி கணிப்பும் மார்ச் கணிப்பையும் ஒப்பிட்டு நம்ம ஒரு தனியாவே ஒரு காணொலி போட்டிருக்கோம். அந்த காணொலி பார்க்காதவங்க தயவு செய்து அதை பாருங்க. அதுல அந்த கருத்து கணிப்பு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அரசியல், அதை பற்றி எல்லாம் விரிவாவே நம்ம பேசி இருக்கிறோம். தயவு செய்து அதை பாருங்க. அதை பார்த்துட்டு இந்த காணொலி பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும்.